ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்து வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியிலே இன்றைய தினம் 4ஆம் தந்திரம் துவக்கமாக 1-2 பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 3ஆம் தந்திரம் முழுமையுமே யோக தந்திரமாக இறைவனை உள்ளே உணர்தல் பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் இந்த சிவராஜ யோகத்தை பற்றி சுவாமிகள் பேசினார். அதில் பல்வேறு விதமான நுட்பமான செய்திகளை எல்லாம் நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து 2 சொற்பொழிவுகளாக கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடமாக சிந்தித்த 3ஆம் தந்திரத்தினுடைய திரண்ட கருத்துக்களாக சிலவற்றை நாம் சிந்தித்தோம். 4ஆம் தந்திரத்தில் திருமூலதேவநாயனார் மந்திரங்களை பற்றியும் மந்திரங்கள் பொறிக்கப்பெற்ற சக்கரங்கள் பற்றியும் சக்கரங்களை வழிபாடு செய்கின்ற முறைகள் பற்றியும் பல்வேறு செய்திகளை சொல்லுகிறார். நம்முடைய சமய நெறியில் நாம் இறைவனை சென்று அடைவதற்குரிய உபாயங்களாக தவமாக சொல்லப்பெறுவது இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 படிநிலைகள். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த 4ம் பெயர்கள் தான் வேறு வேறையாக இருக்கிறதே தவிர இவையெல்லாம் நம்முடைய அன்பினுடைய பக்குவத்தினுடைய வேறு வேறு நிலைகள். சரியையில் நிற்கிற பொழுதும், கிரியையில் நிற்கிற பொழுதும், யோகத்தில் நிற்கிற பொழுதும், பிறகு ஞானம் என்று நாம் பேசுகின்ற அந்த நிலையிலையும் கூட நாம் சிவபெருமானுக்கு எவ்வளோ அன்பு செலுத்துகிறோம். அந்த அன்பினுடைய வேறு வேறு நிலைகள் தான் அப்படி பேசப்பெறுகிறது. இந்த அன்பு முழுமையாகிற பொழுதுதான் ஞானம் என்று சொல்லப்பெறுகிறது. அதைத்தான் ஞானம் ஈசன்பால் அன்பே என்று அதை முழுமையாக சொல்கிறார். ஈசன்பால் அன்பு மிகுகிறது என்று சொன்னால் மற்றவற்றின் மீது பற்று குறைந்து போக வேண்டியிருக்கிறது என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன் நமக்கு ஈசன்பால் அன்பு இல்லையா என்று கேட்டால், இந்த அன்பு மிகுவது மற்ற பற்றுகள் குறைகின்ற பொழுது மிகுகின்றது. எனவே இந்த அன்பை சென்று அல்லது அன்பின் மயமாக இருக்கக்கூடிய சிவத்தை சென்று அல்லது ஞான வடிவமாக இருக்கக்கூடிய சிவத்தை சென்று நாம் சேருகின்ற படிநிலைகளாக இந்த சரியை, கிரியை, யோகம் என்றெல்லாம் பெயர் சொல்லுகிறோம். சரியை என்று சொன்னாலும் சரி, கிரியை என்று சொன்னாலும் சரி, யோகம் என்று சொன்னாலும் சரி, நாம் அன்பினுடைய ஏதோ ஒரு வகுப்பில் இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொன்னாலும் சரி, ஹை ஸ்கூல்னு சொன்னாலும் சரி, அல்லது காலேஜுன்னு சொன்னாலும் சரி,
ஆகக்கூடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? படித்து முடித்த உடனே பட்டம் கையில் வாங்குறது தான் ஞானம். பட்டத்தை வாங்கி என்ன பண்ணுறது? பட்டம் பெறுவதனாலே இருக்கக்கூடிய பதவி, அதுபோல் ஞானத்தினாலே பெற வேண்டிய ஆனந்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். சில சமயங்கள் ஞானத்தோடு நின்று விடுது. ஞானம்தான் முக்தின்னு சொல்லுது. இல்லை, ஞானம் முக்தி கிடையாது. முக்தியினுடைய வாயில், அவ்வளோதான். அது ஒரு வாசல். இந்த வாசல் வழியாக சென்று ஞானத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அடையணும். நமக்கு ஆனந்தம் தானே தேவை. அல்லும் பகலும் எதுக்காக நம்ம இவ்வளோ பாடுபடுறோம்? இவ்வளோ பாடுபடுறது எதுக்காக? துக்கப்படுறதுக்கா? ஆனந்தப்படுறதுக்கு தான். ஆனந்தம் 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 அதை தேடி அலைகிறோம். டிவியில் கிடைக்குமா, தூக்கத்தில் கிடைக்குமா, சாப்பாட்டில் கிடைக்குமா, எதில் கிடைக்கும்னு ஒவ்வொன்றிலையா தேடி 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 அதில் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒன்றும் சரியாக நீடிச்சு இல்லை, அதை விட்டுறோம். திரும்ப அதிலேயே தான் இருக்குமோன்னு அதிலேயே உழல்றோம். இப்படி தானே ஆனந்தத்தை தேடி தேடி அலைவது தான் நம்முடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் உண்மையான ஆனந்தம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவன் ஆனந்த வடிவமாக இருக்கிறான். அதனால தான் ஆனந்தராசன் என்று பெயர் அவனுக்கு. இன்ப வடிவானவன் என்று பெயர். இன்பமே வடிவமானவன் அவன். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், இன்ப வடிவாய்ச்சபையில் பாங்கிமாரே, நடம் கிட்டவர் மேல் கிட்டம் கொண்டேன் பாங்கிமாரே, கவலையெல்லாம் கடந்து பாங்கிமாரே, என்னை கை கலந்த கல்வரடி பாங்கிமாரே. பாங்கிமார் கண்ணின்னு வள்ளல் பெருமான் செய்கிறார். படித்து அது பறிக்கிற பொழுது, சிவபெருமானோடு காதல் கொண்ட ஒரு பெண்ணு, அந்த சிவபெருமானோடு காதல் கொண்டு இருக்கிறது ஊருக்கு தெரியல, மற்றவர்களுக்கு தெரியல. இவருக்கும் இவளுக்கும் அவருக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய ரகசியமான ஒரு அன்பாக இருக்கிறது. ரொம்ப பேர் பக்தி அப்படி இருக்கும், வெளியில் தெரியவே தெரியாது. என்ன ஒரு நம்ம போட்டு வந்துட்டு இருக்காரு, கோயிலுக்கு கூட சரியாக போக மாட்டேன்னு நினைப்போம். ஆனால் அன்பு ரகசிய அன்பாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். இவ்வளோ அப்படி தான் சொல்கிற. நடராஜ சபையில் நடராசர் அப்படி திருக்கூத்து ஆடிக்கிட்டு அப்படி அந்த கூத்தை செய்து கொண்டே அன்னைக்குன்னு வெளியில் வந்தாராம். எப்போவுமே வெளில வரமாட்டார் அவர். வருஷத்துக்கு 2 தடவை வருவாருன்னு நினைக்கிறேன் அவர். ஆணி திருமஞ்சனம், அதுக்கப்புறம் மார்கழி திருவாதிரை. அன்னைக்கு பார்த்தா இவளை பார்த்து சிரிச்சிருக்கிறார். சிரித்த உடனே இவளுக்கு தலைகால் புரியல. நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாரு, இத்தனை பேர் இருக்கிற பொழுது நம்மை பார்த்து சிரித்தார். இவளும் பதிலுக்கு சிரித்தார், அவரும் பதிலுக்கு சிரித்தாராம். ஒருவருக்கு ஒருவர் இதே நினைத்து கொண்டிருந்தாளாம். அவ இன்ப வடிவாய் சபையில் பாங்கிமாறேங்கிறார். இன்ப வடிவமாக இருக்கிறான் பெருமான். அந்த இன்ப வடிவமாக இருக்கிற பெருமானை நாம் சென்று அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு முழுமையான இன்பம் கிட்டுகிறது, அதில் தான் முழுமையான ஆனந்தம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு பெரியவர்கள் காட்டுகிறார்கள். இறைவன் ஆனந்தத்தை தருகிறவன் அல்ல, ஆனந்தமயமானவன். எனக்கு அவர் சாப்பாடு கொடுக்கலாம், எனக்கு வீடு கொடுக்கலாம், எனக்கு செல்வம் கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் நான் கேட்கல. இதையெல்லாம் அவர் தந்து என்னை அவர் திருப்திப்படுத்துவதை காட்டிலும் அவர் தன்னையே தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒன்றை அனுபவிப்பதற்காக அவரிடமிருந்து பெறுவதை காட்டிலும் அவரையே அனுபவிப்பதற்காக அவரை பெறுவதுதான் உண்மையான சைவ நெறியினுடைய நோக்கம். ஆனாலும் கூட அவரை நம்ம எடுத்தோடனே போய் அவ்வளோ சுலபமாக நீ தான் வேணும்னு கேட்டுருவோமா? படிறான்னா பையன் படிச்சிட்றானா என்ன?
நீ இந்த கணக்கெல்லாம் இப்போ போட்டு முடிச்சேன்னா ராத்திரி நீ 11 மணி வரைக்கும் டிவி பார்க்கலாம். பையன் விறுவிறுன்னு படிக்கிறான்ல, 11 மணி வரைக்கும் டிவி பார்க்கலாமா அப்படின்னுட்டு. நீ இதெல்லாம் இந்த வீட்டு பாடெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா உனக்கு நான் சாக்லேட்டு தரேன் எப்படி சொல்லணும்ல. சாக்லேட்டு தரதுங்கிறது ஒரு ஒரு வெயிட்டு தானே, அவ்வளோதான். எப்படியா படித்தா சரி. அதுபோல் சிவபெருமானும் எப்படியா வந்தால் சரின்ட்டு எதையாவது கொடுக்குறாரு. வீடு வேணுமா தரேன்டா வா, செல்வம் வேணுமா சரி வா தரேன் வா. எது கேட்குறோமோ அதை தருகிறார், தராமல் இல்லை. முதல்ல வரவழைக்கணும், முதல்ல ஸ்கூலுக்கு வரவழைக்கணும், அதுக்கப்புறம் படிக்க வச்சிடலாம். வரவே மாட்டேங்கிறான், வெளியில் நின்றுடுறான். எப்படியாவது உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா போதும், ஏதாவது 4 வார்த்தை கற்றுக் கொடுத்து படிப்பை சொல்லி கொடுத்துடலாம். அதனால் மதிய உணவை போடு, கூட ஒரு பாடத்திற்கு போடுறியோ இல்லையோ தட்டுக்கு போடு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவன் வாங்குகிற பாடத்துக்கு பரீட்சையில் போடுறியோ இல்லையோ தட்டில் போட்டுரு. மத்தியானம் இதெல்லாம் போட்டாலாவது வரமாட்டானா பள்ளிக்கூடம்? அப்படி வந்தான்னா அப்புறம் அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம். இதுதான் நோக்கம், அதுதான். பேரானந்த வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் மேலே நம்ம எப்போ அன்பு மிக அதிகமாகும், எப்போ அவன் ஆனந்த வடிவமானவன் இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும்னா அவன் நமக்கு செய்திருக்க உபகாரத்தை புரிஞ்சுக்கிட்டா தான். அவன் நமக்கு செய்திருக்கிற உபகாரம், நமக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய உதவிகள், நமக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய கருணையை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் அவன் மேலே நமக்கு அன்பு அதிகமாகும். எவ்வளவு உபகாரம், எத்தனை உதவி அவன் செய்து கொண்டு இருக்கிறான் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் நம்ம சான்றோர்கள். துவக்கமாக முதல்ல ஒன்று பார்ப்போம். இந்த மூச்சு காற்று உள்ளே போகிறது, வெளியே வருகிறது. மூச்சு காற்று உள்ளே போகிறது. சற்று நாள் அங்கே இருக்கணும், இருக்குதா இல்லையாங்கிற அது இருக்க மாட்டேங்குது, டக்குன்னு கிளம்பிடுது, வெளியே வருது. ஒரு இடத்திற்கு சென்று மீளவும் வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கணுமா இல்லையா? அது எப்படி சும்மா போயிட்டு வருமா? அது பந்து கூட செவற்றில் அடிக்கிறோம், ஒரு ஃபோர்ஸோடு அடிக்கிறோம், அது பந்து செவற்றில் படுகிறது, திரும்ப வருகிறது. நான் ஒரு ஃபோர்ஸோடு அதை அடித்தேன், செவத்தில் பட்டுச்சு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ரியாக்ஷன். உடனே திரும்ப வருகிறது. இப்படி அனுப்புறதும் வருகிறதும் இருக்கிறது ஏதோ ஒரு ஆக்ஷன். காற்று போகுது வருது, போகுது வருது. எப்படி? இல்லை நாம காற்றை இழுக்கிறோமா? இழுக்கிறோம், தெரியாமையே இழுக்கிறோம், தெரியாமையே இழுக்கிறோம். நாம் இழுக்கிறதே நமக்கு தெரியல. ஒவ்வொரு சமயமும் இந்த காற்றை உள்ளே இழுத்து வெளியில் அனுப்புகிறோம் இல்லைங்களா? காற்றை உள்ளே இழுத்து வெளியில் அனுப்புகிறோமே, இந்த முயற்சி நாம் செய்கிறோங்கிறது எப்போ தெரியும்னா நீங்கள் நிறுத்திடுங்க. கொஞ்ச நாளைக்கு மூச்சை காற்று உள்ளே அனுப்பி வெளியில் அனுப்புறது நம்ம கையில் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு காற்றை உள்ளே அனுப்பாமல் நிறுத்துங்க. நிறுத்த முடியுமா இல்லையா? நிறுத்த முடியும். இந்த காற்றை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுகின்ற இந்த ஆற்றல் இந்த உடம்புக்கு எங்கே வருகிறது? காற்றை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே அனுப்புகிற பொழுது என்ன நிகழ்கிறது? நீங்கள் சொல்கிறீங்க எத்தனையோ மெடிக்கலாக எத்தனையோ எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்கிறீங்க. கேட்டிங்கன்னா டாக்டருங்க 1000 சொல்லுவாங்க. காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே இந்த காற்றானது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது, அது ஆக்சிஜன்லாம் கொடுத்துட்டு அது கரியமில வாயுவாக வெளியில் வருது. அதுக்கப்புறம் இந்த காற்று பல்வேறு 10 விதமாக பிரியுது. உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்ஷன், கண் இமைக்கிறது, கொட்டாவி விடுறது, அப்புறமா மித்த எத்தனையோ தொழில்கள் இந்த காற்றினால தான் நிகழ்கிறது உடம்பில் அடிப்படையாக. சித்தாந்தத்தில் தசவாயுக்கள்
அப்புறமா ஒரு முக்கியமான காரியம் தசகாரியம். இந்த தசகாரியமும் தசவாயுக்கள் ரெண்டும் ரொம்ப முக்கியமான பகுதி சித்தாந்தத்தில். என்னென்னவோ நடக்குது இந்த உடம்புக்குள்ள, நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை. இந்த உடம்பிலே இந்த காற்றானது உள்ளே நாம் இழுத்து சுவாசித்து வெளியே விடுகின்ற இந்த காற்று அப்படி உள்ளே போகிற பொழுது வெளியே வருகிற பொழுதும் இயல்பாக ஒரு மந்திரம் ஒலிக்கிறது நம்ம உடம்புக்குள்ள. மூலாதாரத்தில் ஒரு மந்திரம், இன்னும் சொல்ல போனால் மூலாதாரம் என்பதை காட்டிலும் நாத மூலத்தில் ஒரு மந்திரமானது இயல்பாக ஒலிக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த இயல்பாக ஒலிக்கிற அந்த மந்திரம்தான் அது வெளியே விடுகிற பொழுதும் உள்ளே இழுக்கிற பொழுதும் அம் சம் என்கிற இரண்டு ஒலிகளாக அது உள்ளே சென்று வெளியே மீளுகிறது என்று சொல்லுகிறார். இதை சேர்த்து ஹம்ச மந்திரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஹம்ச மந்திரத்தையே திருப்பி போட்டு அதை சோகம் என்றும் சொல்லுவார்கள், அம் சம் என்று சொல்லுவார்கள். அதையே சகாரத்தை எடுத்து முன்னால் போட்டு விசர்க்கத்தோடு சேர்த்து ச அம், அந்த அம்முக்கு நடுவில் ஒரு ஹானா சேர்த்து அகம், சானாவுக்கு சோன்னு ஆக்கி ச அகம் சோகம், சோகம் பாவனை என்றெல்லாம் அதுக்கு பல்வேறு பெயர்கள் இட்டு இந்த சோகம் பாவனை என்ற அடிப்படை மந்திரமாக சொல்லுகிறார். ஆனால் இந்த எல்லா மந்திரங்களும் செபிப்பதற்காக சொல்லப்படுகிற மந்திரங்கள். இது நாம் செபிக்கல. செபித்தல் என்று சொன்னால், ஜபித்தல் என்று சொன்னால் வாய்விட்டு சொல்லுதல். நம்ம வாய்விட்டு சொல்லலை, இது தானாகவே இந்த மந்திரமானது உள்ளுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு இந்த மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து வெளியே அனுப்புகிற பொழுது ஒரு மந்திரம் உள்ளே ஒலிக்கிறது என்று உணர்ந்து கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டி இருக்கிறது. நாம் இதை சாதாரணமாக அதை செய்கின்றோம். அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மூச்சுக்காற்று உள்ளே சென்று வெளியே மீளுகின்ற இந்த அற்புதத்தை நினைத்து பார்த்து, இந்த மூச்சுக்காற்று உயிர் உள்ளே இயங்குவதற்கு ஆதாரமாக விளங்குகிற அந்த தன்மையை பார்த்து, இதற்கு அடிப்படையாக விளங்குவது ஒரு மந்திரம் என்று தெரிந்து உயிர்க்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய மந்திரம் இந்த அடிப்படை மந்திரம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம். இந்த மந்திரத்தினுடைய அடிப்படையாக அதை அஜபா மந்திரம் என்று சொன்னாலும் அதற்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்குறாங்க. ஓரெழுத்து மந்திரம், ஊமை எழுத்து, ஓரெழுத்து, இன்னும் அதுக்கு வேறு வேறு பெயர்கள் எல்லாம் பிரணவம், ஓங்காரம், இப்படியெல்லாம் பேர் கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் கொஞ்சம் இந்த ஓ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒலி இருக்கிறதே, இன்னும் சொல்லப்போனால் அது ஓசை அப்படின்னு சொல்லணும். அந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒலி அல்லது ஓசை, இது ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய இதுதான் அடிப்படை மந்திரம் என்று சொல்லப்பெறுவது. அடிப்படை மந்திரம் என்று சொன்னால் எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படையான மந்திரம் இது. எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படையான மந்திரமாக விளங்குகின்ற இந்த ஓரெழுத்து மந்திரம், ஓ என்று சொல்லப்பெறுகிற இந்த மந்திரம் ஓரெழுத்து மந்திரம். எங்கே நாம் முடிக்க வேண்டுமோ அங்கே ஒரு மகர ஒற்று போட்டுக்கலாம். மந்திரங்களுக்கு எப்பவுமே மகர ஒற்று போடலாம். இம் ஓம், நீங்கள் அங்கே அதை க்ளோஸ் பண்ணிக்கலீங்க. ஒருத்தர் ஓம்னு சொல்லுவார், ஒருத்தர் ஓம்னு சொல்லுவார், ஒருத்தர் ஓம்னு சொல்லுவார். அவரவருக்கு உரிய முறையில் மகர ஒற்று எங்கே போடணும்னு நினைக்கிறாமோ அங்கே போட்டுக்கலாம். இந்த ஓ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒலி இப்போ நம்ம காதுக்கு கேட்கிற மாதிரி இருக்க,
இதனுடைய சூட்சமமாக ஒரு மந்திரம் இருக்கிறது. அது நம்ம காதுக்கு கேட்காது. காதுக்கு கேளாத நிலையிலே உள்ளே எழுகிற பொழுது அது எழுத்து, காதுக்கு கேட்கும்படியாக அது வருகிற பொழுது அது இசை அல்லது ஓசை. உள்ளே அது எழுத்தாக இருக்கிற பொழுது நமக்கு அது தெரிவதில்லை. அதுவே இசையாக வருகிற பொழுதுதான் அது நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் எழுத்துக்கள் வாயிலிருந்து பிறக்கல, கீழே இருந்தே வருகிறது. சூக்கும பைசந்தி மத்தியம வைகரி என்று சொல்லக்கூடிய இடத்துல, வைகரிங்கிற இடத்துல தான் அது வருகிறது. இன்னும் ஆழமாக சிந்திச்சா நம்முடைய எண்ணங்கள்லாம் எழுத்துக்களை பற்றி தான் வரும். எழுத்து என்பது ரொம்ப நுட்பமாக உள்ளேயே இருக்கிற ஒன்று, நுட்பமாக இருக்கிறது உள்ளுக்குள்ள. எழுத்தாக இருக்கிற பொழுது நாம் அவற்றை அறிவதில்லை. அது இசையாக வருகிற பொழுது அது நாம் அறிகின்றோம். ஆனால் எழுத்தாக இருந்துதான் அது இசையாக வருகிறது. இப்போ எழுத்து இசைக்கு என்ன வேறுபாடு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் உள்ளே ஓ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒலி, ஓ அப்படின்னு ஒரு ஒலி உள்ள, இந்த ஓங்கிற ஒலி இப்போ இந்த இடத்துல தான் வந்தது. ஆனால் அது எப்படி தோன்றுச்சு? அடிப்படையாக காதுக்கு விழுகிற பொழுது ஓன்னு விழுகிறது. ஆனால் கிளம்புகிற பொழுது, அது துவங்குகிற பொழுது அல்லது பிறக்கிற பொழுது எப்படி பிறந்தது? அப்ப அது எழுத்தாக இருக்கிற பொழுது அறியாதபடியும், ஓசையாக இருக்கிற பொழுது அது அறிகின்ற படியிலும் இருக்கிறது. இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால், நாம் காதுக்கு கேட்கிற பொழுது அது ஓசையாக இருக்கிறது, காதுக்கு கேளாத நிலையில் ஒலியாக இருக்கிறது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, அப்பர் பெருமான் சொல்றார். எண்ணங்களாக இருந்து அவை சொற்களாக வெளியில காதிலே நமக்கு கேட்கும்படியாக வருகிறது. எல்லாவற்றிற்கும் சூக்கமும் உண்டு, தூலம் உண்டு. இந்த ஒலிக்கும் அப்படித்தான் உண்டு. ஓ, இது அடிப்படை ஒலியாக இருப்பதனால எல்லா மந்திரங்களுக்கும் இதை சேர்க்கணும். முன்னாலையும் சேர்ப்பாங்க, பின்னாலையும் சேர்க்கணும். இந்த மந்திரம் அடிப்படை மந்திரம். இந்த மந்திரம்தான் உடம்பிற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய மந்திரம். இன்னும் சொல்லப்போனா, நாம தாயினுடைய கருவில் நாம நம்முடைய சைஸ் சொன்னல அன்னைக்கு, அருகின் நுனியின் பனி அணைய, அருகு நுனி பனி அணையன்னார். ஒரு அருகம்புல்லு, அருகம்புல்லினுடைய டிப்பில், அதனுடைய நுனியில் ஒரு பனித்துளி, அதுதான் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நம்முடைய உடம்பு என்ன, எத்தனை மில்லிகிராம் இருக்கும்? அது ரொம்ப வெரி ஃபியூ மில்லிகிராம்ஸ். அப்புறம் 70 கிலோ 80 கிலோ 90 கிலோ எல்லாம் வெயிட் மிஷின் திட்டுது ஏறி நின்ன உடனே. ஏன்டா என் மேலே ஏறி நின்று வம்பு பண்ணுற, குறைடா அப்படிங்க. அது ஒவ்வொரு தடவையும் ஏறி நின்று பார்க்கும்போது ஒரு டிவிஷன் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் ஏறி இருக்கு ஒரு டிவிஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும்போது திருப்தி தான். வெயிட்டு குறைஞ்சிட்டு, வெயிட்டு குறைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்காம வெயிட் மிஷின் மட்டும் குறைச்சி காட்டணும்னு எதிர்பார்க்கிற பேராசை நம்ம மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாது இல்லையா? இக்குனோண்டு மில்லிகிராம்லேருந்து எப்படி இவ்வளோ பெரிய உடம்பு எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? அது தாயினுடைய கருவுக்குள்ளேயே 5 கிலோ 4 கிலோ வந்துடுது. அதுக்கப்புறம் எங்கேருந்து வருகிறது? சார் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வருது. ஓஹோ, சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வருதா? சரி, அப்போ ஒன்று பண்ணு, ஒரு குடுவையை எடுத்துக்கொள், அதில் 2 கவளம் சோற்றை போடு, அது ஒரு துளை அடைப்பானால் மூடு, அந்த தொலையின் வழியாக சாம்பாரை ஊற்று, பக்கவாட்டின் ஓட்டை வழியாக 2 ஊறுகாய் துண்டையும் போடு, நன்றாக கலக்கு, 2 நாட்கள் கழித்து பார், என்ன வரும்? அதுதான் வரும். ஆனால் அத்தனையும் வயிற்றுக்குள்ளே போட்டால் அது திசுக்களாகுது, பிளட் ஆகுது, எல்லாமே ஆகுது. யார் மாத்துறா? எந்த சக்தி மாத்துது?
ஒரு ஆற்றல் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு நவம், அதான் நவம்னா புதுமைன்னு அர்த்தம், பிரணவம், பெருமை மிகுந்த புதுமையாக உள்ளே இருந்து ஒரு ஆற்றல் அவ்வப்பொழுது எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டும் ஆற்றிக்கொண்டும் இருக்கிறது. அதுதான் அசபா மந்திரமாக இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியான ஆற்றல் என்று சொல்லுகிறார் திருமூலர். ஓரெழுத்து, இந்த ஓ என்று சொல்லக்கூடியது உடம்பையே பில்டப் பண்ற அடிப்படை எனர்ஜி. ஒன்றும் இல்லாததிலிருந்து கொண்டு வந்துருது, ஒன்றும் இல்லாமல் இல்லை, ஒரு கரு அதிலிருந்து கொண்டு வருகிறது, அதிலிருந்து கொண்டு வருகிறது. அப்படி ஒன்றும் இல்லாததிலிருந்து அதை மிக பெரிதாக கொண்டு வருகிற ஆற்றல் எப்படி வந்ததுன்னா, இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய, ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய, ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து பிறந்தது தான் இந்த சக்தி. இதுதான் கட்டுது. மயிலாப்பூரில் ஒரு ஐசியம் நடந்தது தெரியுமில்ல உங்களுக்கு? மயிலாப்பூரில் ஒரு ஐசியம் நடந்துச்சா இல்லையா? பின்னால் இருக்கவங்களாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. மயிலாப்பூரில் ஒரு ஐசியம் நடந்துச்சா இல்லையா? என்ன ஐசியம்? பூம்பாவை. மயிலாப்பூர்னு அது ஞாபகம் வர வேண்டாமா? அந்த பானைக்குள்ள என்ன வச்சிருந்தாராம் சிவனேசன் செட்டியார்? எலும்பு சாம்பலும், வெறும் எலும்பும் சாம்பலும் தான் இருந்துச்சு. அவர் கொண்டு போய் பஸ்பம் பண்ணி வெறும் எலும்பும் சாமியும் வச்சு அந்த பொற்குடத்தில் வச்சு அந்த குடத்தை வச்சு பூஜை செய்து, பொற்குடம்னா பொன்னால செய்த குடம் இல்லை, மண்குடம் தான், அதை பொன்குடம் போல அதை பூஜையெல்லாம் செய்து அதற்கு அலங்காரம் செய்து அது உரிய முறையில், ஏன்னா அது யார் ப்ராப்பர்ட்டி? திருஞான சம்பந்தர் ப்ராப்பர்ட்டி. அவர் நினைச்சார் அப்படி ஞானசம்பந்தர்கிட்ட ஒப்படைக்கணும் இதை. அதை வச்சிருந்தார். ஞானசம்பந்தர் வந்தார். வந்த உடனே சொன்னாங்க இப்படி. உடனே சாமி என்ன பண்ணார்? சமணர்கள்லாம் சிரித்தார்கள். பாரியா, அடியாருக்குன்னு ஒன்று கொடுத்தா அது சாம்பலாக போயிடுச்சு. இந்த சிவனேசன் செட்டியார் சிவபெருமான் சிவபெருமான்னு ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆனால் இவர் சிவனடியாருக்காக ஒரு பெண்ணை வளர்த்தார். கடைசியில் என்னாச்சு? அந்த பெண்ணு சாம்பலும் எலும்புமா போயிடுச்சு. இதுதான் இவங்க பெருமையா? கடைசியில் நீ சிவனை நம்பினா சாம்பலும் எலும்பு தான் கிடைக்கும். யார் சொல்கிறா? சமணம் மட்டும் இல்லை, இப்பவும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறான். சமணம் எங்கேயோ முடிஞ்சு போயிட்டா நினைக்காதீங்க, நம்மளே சமணம் நிறைய பேர் இருக்கான். இப்படி சொல்கிறான். என்னத்தை சொல்கிறது? இதை கொண்டு வச்ச உடனே அதை சொல்லி வருத்தப்படுறார். இந்த மாதிரி சொல்லுகிறார். அங்கே பார்த்து பாடுறார். யார? கபாலியை பார்த்து பாடுறார். கபாலீஸ்வரருக்கு முன்னாடி வச்சு பாடுறார். மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். மட்டிட்ட புண்ணியங்காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். ஒட்டிட்ட பல் உருத்திர கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு இந்த பாட்டு? சொல்லுங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் வந்துருச்சு அங்க. அந்த உயிர் அங்க வந்துருச்சு. போய் வச்ச உடனேயே அந்த உயிர் எங்கேயும் போல அங்கே வந்துருச்சு. அதுகிட்ட தான் பேசுறாரு. என்ன வெறும் சாம்பல்கிட்ட பேசுவாரு? அது உயிரற்றதுன்னு தெரியும் இல்லையா? அது அவளோடைய பேசுறார் சாமி. அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் ஒட்டிட்ட பல் உருத்திர கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ. உங்க அப்பா இந்த சிவகணங்கள் போல வருகிற அடியார்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவார்? ஐயோ, அதை காண கண்கோடி வேணுமே. நீ கண்டு ரசிச்சவளாச்சே, எப்படி அதை பார்க்காம போனேன்னு கேட்குறார். அடியார்களுக்கு அன்னம் பாரித்தல் என்று சொல்லக்கூடிய ஆனந்த காட்சியை கண்டு கழித்த கண்களாயிற்று உன்னுடைய கண்கள். நீ அதை எப்படிமா பார்க்காம இருக்கிற? அந்த பொண்ணுகிட்ட கான்வர்ஸ் பண்ணுறாருங்க.
பொண்ணுகிட்ட பேசுறாரு, கபாலிகிட்ட பேசல, கபாலிக்கு முன்னால வச்சுக்கிட்டு பேசுறாரு அந்த பொண்ணுகிட்ட. அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அட்டிட்டல் சொன்னா அடுதல் இடுதல், அடுதல் இடுதல். அன்னைக்கு சொல்லிக்கல உங்களுக்கு. அடுதல்னா என்ன அர்த்தம்? அடுதல், அடுதல்னா குக்கிங், அடுதல்னா குக்கிங், இடுதல்னா கேட்டரிங். அடுதல் ரொம்ப முக்கியம் இல்லை, இடுதல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சாப்பாடுக்கு மருந்து வந்து வச்சு வாங்க ஐயா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வரணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தால் தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை, நீங்கள் வாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு கை நினச்சிட்டு போங்க, நீங்கள் எதையாவது கொஞ்சம் சாப்பிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு திருப்தி. சரிங்க வரேங்க அப்படின்னு இவர் கூட்டிகிட்டு வந்து உட்காருச்சுன்னா, என்னம்மா இந்த மாதிரி ஐயா வந்துட்டாருங்கம்மான்னு, இதோ வந்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா இலையை போட்டு டம்ளரை கொண்டாந்து இப்படி வச்சுட்டு போச்சுன்னு வச்சுங்க, தொலைஞ்சுது. என்ன ஆகும்? அடுதல் எவ்வளவு முக்கியமோ அது போல இடுதல் ரொம்ப முக்கியம். சமாச்சாரம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் 4 தேங்காய் திருவிழா போட்டு கலர் கலராக எதாவது வச்சு 2 பக்கம் சொருகி விட்டு, இல்லை இந்த கேட்ரிங்கில் என்ன ஆடம்பரம், ஒன்று வாயில் குப்பையாக இருக்கும், அது இதெல்லாம் இல்லாமல் கொடுத்தாலே அது சரியாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு என்னவோ ஜோடனை எல்லாம் பண்ணி கொடுக்குறான் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு 50 ரூபா கூட வேறு கொடுத்துட்டு வரோம், பரவாயில்ல சார் நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த அடுதல் இடுதல் ரொம்ப முக்கியங்கிறத சாமி ரெண்டையும் சேர்த்து அட்டிட்டல்னாரு. அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். இதுல எல்லா பாடல்களையும் பார்த்தீங்கன்னா போதியோ பூம்பாவாய், போதியோ பூம்பாவாய். இந்த பூம்பாவாய்க்கு முன்னால போதியோன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த போதியோ பாருங்க, போதியோ போ ஓ, போதியோ யோ, 2 ஓகாரம், 2 பிரணவம், 2 பிரணவத்தை வச்சு வெறும் சாம்பலில் இருந்தும் எலும்பில் இருந்தும் பிரணவத்தை கொண்டு உடம்பை சமைத்தார் திருஞான சம்பந்தர். அதுதான் இங்கேயும் நிகழ்கிறது. இதைத்தான் காட்டினாருங்க. போதியோ பூம்பாவாய். இந்த போதியோங்கிறது மந்திர சொல். அந்த போதியோங்கிறதுல முன்னால ஒரு ஓகாரம் பின்னால ஒரு ஓகாரம். இந்த போதியோ 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 ஒகரம். இந்த ஓங்கிறது பிரணவம். அது பெரியவங்க வாயிலிருந்து அது வருகிற பொழுது அது மந்திர சொல்லாக இருந்து 10வது பாட்டு பாடுகிற பொழுது முழு உருவம் வந்துருச்சான். முழு உருவம்னா இறந்து போனதுல இருந்து இப்போ உயிர் பெற்று எழுகிற வரைக்கும் இருக்கிற கேப்பு. ஒருத்தர் உயிர் பெற்று எழுந்ததையே பெருசா பேசுறாங்க அவங்க. இங்க நம்ம ஆளுங்க ரொம்ப சர்வசாதாரணமா ஒவ்வொருத்தரையும் உயிர் எழுப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எடுத்ததுல எல்லாம் வரும். ஒவ்வொருத்தர் வரலாறுல இருந்தும் நீங்க அப்பூதி அடிகளாகட்டும், இல்லை இங்கே தான் ஆகட்டும், பூம்பாவை ஆகட்டும், இதெல்லாம் விட கிளைமேக்ஸ் சூப்பர். யாரு முதல வாயிலேருந்து இதெல்லாம் பெரிய சமாதானம்லாம் நம்மகிட்ட இருக்கு. அந்த போதியோங்கிறதுல அந்த முன்னால் இருக்கிற ஓகாரம் பின்னால் இருக்கிற ஓகாரம் ரெண்டுமே மந்திரம். அதுதான் பிரணவம். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். அந்த ஓ. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். செல்வர் இங்கே செல்வர், இங்கே செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள் செல்வர். அப்புறம் செல்வர் 2 பொருளை சொன்னார். சொன்னவங்க இங்கேயும் செல்வம், போகிற இடத்துலையும் அவங்க பெரிய சிவபுரத்துக்கு போவார்கள். ஏன்னா சிவபுரம் போவான்னா பயந்துடுறான் நம்ம ஆள். சார் இப்போ இங்கே என்ன சார் கதை, அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னுட்டு. இங்கே நீ செல்வர். ஓ அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பல்லோரும் எத்த இல்லை சிவனடி கீழ் பணிந்து
அது ரொம்ப அந்த மந்திரம் என்று சொல்லக்கூடியது. அதில் ஓங்கிறது அபயம் இல்லை, அது பிரணவம். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று எப்ப இந்த ஓன்னு வச்சுக்கிட்டு தான் உடம்பு முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற போதும். இந்த ஓ என்று சொல்லக்கூடிய ஒலியாக எழுந்து அது ஓசையாக வருகிறது. நாம் கேட்கிற போது அது ஓங்கிற ஓசையாக கேட்கிறது, எழுகிற போது ஒலி, உள்ளே அந்த ஆற்றல் இருக்கிறது. இது நாம் செபிக்காமலேயே இந்த மந்திரம் தானாகவே அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஓரெழுத்தாய் உலகெங்கும் தானாய், ஈரெழுத்தாயி இயங்கி இசைந்தங்கு இருவராய், மூவெழுத்தாயி முளைத்தெடும் சோதியை, மா எழுத்தாலே மறப்பதுவுமாமே. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். இது ஓர் எழுத்தா இருக்கு, ரெண்டு எழுத்தா இருக்கு, மூணு எழுத்தா இருக்கு. ஓர் எழுத்து ஓ, அது ஈரெழுத்தாகுது. சேர்ந்து இருக்கிற பொழுது சமஷ்டி, பிரிகிற பொழுது விஎஸ்டி, ஒன்றா இருக்கிற பொழுது தொகுத்தல், பிறகு வகுத்தல் இல்லையா? சேர்ந்து இருந்தால் தொகுத்தலாக இருக்கும். தொகுக்கிற பொழுது அது ஓ. அது ஏன் வகுத்தோன்னு வச்சுங்க, பிரித்தோம்னு வச்சுங்க. ஒன்றா இருக்கிற போது அணு, பிரிச்சிங்கன்னா எலக்ட்ரானு, நியூட்ரானு, புரோட்டானு இல்லையா? என்னென்னமோ பேர்லாம் வருது. என்னம்மா உண்டா இல்லையா? டோட்டலாக என்ன பேர் இதுக்கு? ஆட்டம், அணுன்னு பேர். தொகுக்கிற பொழுது ஒரு பேர், பிரித்து அதையும் பிரிக்கிறாங்க. ஆட்டத்தையே பிரிக்கிறான், அதையும் பிரிக்கிறான், அதையும் பிரித்து ஹிக்ஸ் போசன் மோத விடுறான், ஹைட்ரான் கொலைடர். ஐன்ஸ்டீனை போய் கேட்டாங்க, நீங்கள் என்ன இறைவனுக்கு நீங்கள் எகென்ஸ்டாமே அப்படின்னு கேட்டாங்க. யார் சொன்னது? நீங்கள்லாம் பூஜை பண்ணி சாமிகிட்ட போயிடணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் விஞ்ஞானத்தினாலேயே போய் சாமிகிட்ட சேர்ந்துடலான்னு நினைக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் சாமிகிட்ட போய் இந்த விஞ்ஞானத்தால் சேருவோம் அப்படின்னார். நீங்கள் கேட்டவன் சொன்னான், நல்ல வேளை சாமி இருக்குன்னு ஒத்துக்கிட்டே, அது போதும்னா. அவர் சொன்னார், விஞ்ஞானம் ஒரு நாள் எங்களை கொண்டு போய் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை காட்டும் அப்படின்னு சொன்னார். அவர் ஹி பிலீவ்டு. விஞ்ஞானம் காட்டுதோ இல்லையோ, இருக்குன்னு முதல்ல அது நம்பிக்கை வருகிறது இல்லையா? அடிப்படையாக ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலினுடைய கூறுகள் நம்மகிட்ட இருக்கு. இந்த உடம்பு இயங்குகிறது. ஓரெழுத்தாகி உலகெங்கும் தானாயினார். இந்த உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாக, அப்போ நிறைந்திருக்கிற பொழுது அதுக்கு பிரணவத்திற்கு ஓ என்று அது அந்த பிரணவம் சொல்லப்பெறுகிறது. இப்போ நீங்கள் பார்க்கிற பொழுது, துவங்குகிற பொழுது ஒரு வித்து வேணும் இல்லையா? அந்த வித்து தான் இந்த ஓரெழுத்து. இந்த வித்திலிருந்து முளைத்து வருவது தான் சூட்சம பஞ்சாட்சரம், அப்புறம் தூல பஞ்சாட்சரம். இதெல்லாமே அதிலிருந்து வந்தது தான். பிராசாதம் எல்லாமே ஒன்று தான். பிராசாத கலைகள்னு சொல்றதெல்லாம் பிரணவ கலைகள் தான். பிரணவம் ஒன்றா இருக்கும், ரெண்டா இருக்கும், மூணா இருக்கும், அஞ்சா பிரியும், 12ஆ வரும், 16ஆக கூட வரும். சோடச காலா பிரசாதம் நம் பஞ்சமி யோகத்தில் உடம்பினுடைய முக்கியமான அந்த பகுதிகளாக அல்லது புள்ளிகளாக 12 இடங்களையோ 16 இடங்களையோ குறித்து ஆற்றல்கள் பரவி இருக்கக்கூடிய இடமாக நாம் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த இடத்தை நாம் இப்போ கூட என்னென்னவோ சொல்கிறோம், அக்யூ பங்க்சரில் அங்கே புடி இங்கே புடிங்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரணவ ஆற்றல் மையம் கொண்டு இருக்கிற இடங்கள், ஒரு இடத்துல அது மையம் கொண்டு அந்த பகுதியை அது அந்த ஆற்றலுடைய கேந்திரமாக அது விளங்குகிறது. ஆற்றல் கேந்திரமாக அது விளங்குகிறது.
இந்த ஆற்றல் கேந்திரமாக விளங்குகிற பல்வேறு இடங்களைத்தான் இந்த 12 இடம், 16 இடம், 3 இடம், 2 இடம்னு சொல்லுகிறோம். சிவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடம்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உடம்பை நீங்கி சிவம் இல்லை, உடம்பு சிவம் தந்தது தான். எனவே சிவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பை தந்த சிவனை புரிந்து கொள்ள வேண்டும்னா உடம்பை புரிந்து கொள்ள வேண்டும். உடம்பை புரிந்து கொள்ள வேண்டும்னா உடம்பினுடைய அனாட்டமியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உடம்பினுடைய தத்துவங்கள் என்ன என்பதை பார்க்கணும். இத்தனை தத்துவங்களை இத்தனை அழகாக கோர்த்து இவ்வளவு அற்புதமாக செய்திருக்கக்கூடிய இறைவனுடைய கருணையை நாம் நினைந்து பார்க்கிற பொழுது ஓரெழுத்தாகி உலகெங்கும் தானாய் ஓங்கும் போது எல்லா உலகத்துக்கும் அதுவே என்ன ஆச்சா, ஈரெழுத்தாகி இசைந்தங்கு இருவராயினாரு. அது பிரியுது, பிரிகிற பொழுது அகர உகரமாக பிரிகிறது. முதல்ல பிரிகிற பொழுது அகர உகரமாக பிரிகிற பொழுது தான் அது அம்மையப்பர். அது அம்மையப்பராக இருந்து அகர உகரமாக பிரிகிறது. இசைந்து அங்கு இருவராய் அந்த அம்மையப்பராக இருக்கிறது அகரத்தையும் உகரத்தையும் தான் என்ன பண்ணும், ஆனா போடும்போது ஆ போடுவோம், உகரத்துக்கு ஊனா போடுவோம். ஆ தமிழ் நெடுங்கணக்கில் 8, ஊனா 2, 8 2 அரியணையே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை திருவாசத்தில் சொல்றார். 8 2 தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அகர உகரம் தெரியல, அம்மையப்பர் தெரியல. 8 2 அரியணையே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை சொல்றாரு. 8 2 தெரியல. 8 2 தெரியலன்னா எப்படி சீஃப் மினிஸ்டராக இருந்தாரு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. 8 2 தெரியலன்னா இந்த 8 2 தெரியாம இருந்தேன்கிறார். அகர உகரமாக இருக்கக்கூடிய அம்மையப்பனை தெரிந்து கொள்ளாமல் இருந்தேனே. 8 அகரம் 2 உகரம் அம்மையப்பர். இப்படி இருந்து இந்த உலகத்திற்கு அம்மையப்பராக இருக்கு. அம்மையப்பரே யாவருக்கும் எவ்வுயிர்க்கும் அம்மையப்பர். நம்முடைய அடிப்படை உண்மையை இந்த உலகமே அம்மையப்பராக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது நம்முடைய நிலை. இன்னும் சொல்லப்போனால் கைலாயங்கிறது அதுதான். நாம் கைலாயம் என்று சொல்லுகிறோம், கைலாய காட்சி என்று சொல்லுகிறோம். இந்த கைலாய காட்சி என்பது வேற ஒன்றும் கிடையாது, அம்மையப்பராக காண்பது தான் கைலாய காட்சி. அம்மையப்பராக கண்டது யார் கண்டா? நம்ம சாமியை கூட்டி கொண்டு காட்டினார்ல. யாருக்கு? அப்பர் சாமி. திருஞான சம்பந்தர் காட்டினாரா? சுந்தரமூர்த்தி சாமிகளை காட்டினாரா? மணிவாசகருக்கு காட்டினாரா? காட்டல. யாருக்கு காட்டினாரு? திருநாகர சாமிகளுக்கு மட்டும்தான் காட்டினார். ஏன்? அவர் ஒருத்தர் தான் துறவில் இருந்தவர். கைலாயம் பார்க்கணும் கைலாயம் பார்க்கணுன்னுட்டே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுற, கைலாயங்கிறது என்னன்னு தெரியுமா உனக்கு, வா கைலாயம் காட்டுறேன்னு சொல்லி எங்கே காட்டினார்? திருவையாறில் காட்டினார். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். என்ன கண்டாரா? கண்டு அறியாதன கண்டேன். நான் துறவில் இருந்ததுனால எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, சாமி எனக்கு காட்டினார். கண்டு அறியாதன கண்டேன். என்ன பார்த்தேன்? காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வருவதை பார்த்தேன். உலக இயக்கம் முழுவதையும் அம்மையப்பராக இருந்து இயக்குகிறான். இப்படி அம்மையப்பராக அவனுடைய அம்சம் எல்லாவற்றிலும் இருக்கிறத பார்த்து அங்கே போய் பார்த்தா அம்மையப்பராக அந்த காட்சி தெரிகிறது, கைலாய காட்சி. எனவே ஒரு கணவனையும் மனைவியையும், ஒரு இல்லறத்தில் இருக்கிற கணவனையும் மனைவியையும் நீங்கள் அம்மையப்பராக காணுகிற அந்த பக்குவம் உங்களுக்கு வந்து விட்டால் நீங்கள் கைலாய காட்சி கண்டவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் என்பதுதான் சைவத்தினுடைய அடிப்படை. வேற ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு கணவனும் மனைவியுமா வந்தாருன்னா திருநீர் தந்து வந்து அவங்க 2 பேரும் அம்மையப்பர் அப்படின்னு நீங்கள் கண்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் டெய்லி கைலாயம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் போங்க, நான் வேணான்னு சொல்ல, ஃப்ளைட்டில் போங்க,
இங்கே இறங்குங்க, பாருங்க, வாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்ல. என்ன சார் இப்படியே ஷார்ட்கட்டில் முடிச்சிட்டாரு கைலாய காட்சியை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. போய் பாருங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான். மூர்த்தி தலம் தீர்த்தம் பார்க்கணும் எல்லாத்தையும். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை பொருள் உண்டு. இதுதான் அடிப்படை பொருள். இந்த பக்குவம் நமக்கு வரணும் முதல்ல. அந்த பக்குவம் வருகிற பொழுது அந்த அன்பு பெருகுகிறது. அதனால தான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். சிவனடியார்கள் கூடிய மட்டும் இல்லத்தில் போய் உணவு இருந்தணுன்னா அம்மையப்பராக 2 பேர் இருந்தால் தான் போய் சாப்பிடணும். அப்போ தான் சாப்பிடுவாங்க, ரெடி சாப்பிட மாட்டாங்க. கணவனும் மனைவியுமா இருக்கணும். அந்தம்மா பிறந்த வீட்டுக்கு போயிருக்குங்கிறதுக்காக இவர் ஹோட்டலில் வாங்கி வச்சா எவனும் போய் சாப்பிடக்கூடாது. இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன், அடியவருங்கிற அந்த பான்மையில் சொல்கிறேன். அம்மையப்பராக கணவனும் மனைவியுமாக இருந்து அங்கே அன்னம் பாலிக்கணும். அதுதான் அடியவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அதைத்தான் நம்முடைய பெருமான் சொல்லுகிறார். சொல்லுகிற பொழுதே சொல்லுகிறார், மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். மயில் போன்ற நிலையிலே எங்கள் பெருமாட்டி வந்து அவனை வழிபாடு செய்தால் இருவரும் பிரியாமல் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? அம்மையப்பராக இருக்கிற இந்த இடத்திலே அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கிறார் உங்கள் அப்பா, நீ பார்க்க வேணாமாத அப்படின்னு கேட்குறாராம். அது ரொம்ப விசேஷம். கணவனும் மனைவியுமாக இருந்து அறம் செய்வது. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதி சூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். ரெண்டையும் சொல்லுகிறார். அப்ப நமக்கு இந்த அம்மையப்பராக இருக்கிற அந்த நிலை இருக்கிறதே, அதுதான் பிரணவத்தினுடைய 2 கூறுனார். பிரணவத்தோட 2 கூறு இப்ப என்ன? அகரம் உகரம். ஸ்டார்டிங் என்ன பிரணவத்துக்கு? ஓ, அதுதான் முதல் ஓரெழுத்து. அந்த ஓரெழுத்து ஊமை எழுத்துன்னு ஏன் சொல்லுகிறோம்னு சொன்னா, இந்த ஓங்கிற எழுத்து அதுதான் துவக்க எழுத்து நாதத்துக்கு சொல்லுக்க. முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிற பொழுதே எழுத்து எந்த ஓசையா பிறந்திருக்குன்னா ஓன்னு தான் பிறந்திருக்குங்கிறான். இப்ப கூட எழுதுறோம்ல, ஓன்னு அரட்டுறான், ஓன்னு கத்திப்டான் வந்து அப்படிங்கிறான் இல்லையா? அந்த ஓன்னு தான் சொல்றான். ஏன்னு கத்துறான் நான் சொல்றோம், ஓன்னு கத்துறான். டோட்டலா நீங்க ஒரு 50-100 பேர் சேர்றாங்கன்னு வச்சுங்க, 100-200 பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அங்க பக்கத்தில் இல்லை, தள்ளி இருக்கிறீங்க. அங்க பேசுறவர்கள் ஒலி உங்களுக்கு வந்து சேருது. அது என்ன ஒலின்னு தெரியாது. ஒருத்தர் ஒன்று பேசுறாங்க, எல்லாம் டோட்டலா சேர்ந்து அப்படியே டோட்டலா இங்க வந்து கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுமா கேட்கும்? அது ஓன்னு ஒரு இறைச்சல் கேட்கும், அவ்வளவுதான். அது ஓ. நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா, நான் சொன்னேன்ல அன்னைக்கு, அந்த கொடிமரத்துக்கு இதில் ஒரு ஸ்கொயர் கட்டு இருக்கும், அதில் கொண்டு போய் காதை வச்சிங்கன்னா ஓ. அதை விடுங்க, டம்ளரையே எடுத்து இப்படி காதில் வச்சு பாருங்க, ஓ ஒரு இறைச்சல், ஒரு ஒலி. ஏதோ அடிப்படை ஒலி. ஓடு ஓரெழுத்து. அதை அந்த ஓரெழுத்தாக இருக்கக்கூடிய அது எழுத்துக்கு அது ஊமை எழுத்துன்னு ஏன் பேர் அப்படின்னு சொன்னா, அந்த அதுக்கு தனியா ஒரு பொருள் கிடையாது. அது தனியா ஒரு பொருளாக வராது, அதுக்கு அர்த்தம் கிடையாது, அது ஒலி, அவ்வளவுதான். அதுவே 2வது அகர உகரம். அப்படி அம்மையப்பராக இருக்கிற அந்த 2ம் இருந்து பிறகு அது 3ஆக பிரிகிறது. மூன்றெழுத்தாகி முளைத்தெழு சோதியை, முளைத்தெழு சோதி இப்பத்தான் அது உருவமாக வருகிறது. முதல் நிலையில இருக்கிற பொழுது அது என்ன சொன்ன, சமஷ்டி பிரணவம்னு பேர் அதுக்கு. ஓ தொகுத்தல். இப்ப வகுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஆனா உனான்னு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதுக்கு பேரு வியஷ்டின்னு பேரு. இந்த வியஷ்டிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா, இது வந்து சூக்கம வியஷ்டி.
அடுத்தது தூல வியஷ்டியா பிரியும், அதுதான் மூணா பிரிகிறது. அகர உகர மகரம் உம்மு, ஆ ஊ இம்மு மூணா பிரியும். அப்ப இது முளைத்தெழும் சோதினார். இப்பதான் 3 தொழில் ஆகுது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் 3 தொழில்கள் நிகழ ஆரம்பிக்குது. அது ஆரம்ப ஆற்றல். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் எங்க இருக்குது? வெளியில உடம்புலயே நிகழுது. காலையில் எழுந்திரிச்சோன்னா படைத்தல், பகலெல்லாம் சுத்துறது காத்தல், ராத்திரி போய் அதுக்கு பேர் நித்திய சங்காரம்னு பேரு. அப்புறம் திரும்ப அடுத்த நாள் காலையில் படைத்தல். அதனால இந்த 3 பேர் உள்ளே இருக்கிறாங்க. பிரம்மா, திருமால், உருத்திரன் 3 பேர் இருந்தாங்க. 3 பேரும் 3 தொழில், படைக்கிறது, காக்கிறது. இது 3ஆ பிரியுது. அம்மையப்பராக இருந்து ஆற்றல் தந்து 3 தொழில்கள் நிகழ்கின்றன. இந்த 3 தொழில்கள் நிகழ்கிற மூவரையும் அதிர்ட்டித்து நிற்பது இந்த ஆற்றல் தான். அப்ப படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளை முளைத்தெழும் சோதியினர். இதுக்கு என்ன பேருன்னா தூல வியஷ்டி பிரணவம். ஓன்னு இருக்கிற பொழுது அது லயமா இருக்கு, கண்டே பிடிக்க முடியல. லயம்னா அது உருவமற்ற நிலையில உள்ளே இருக்கிறது. அடுத்ததா அது வருகிற பொழுது அது லய நிலையில சிவபெருமான் விளங்குகிறான். இப்ப எப்படி விளங்குகிறான் என்று சொன்னால் போக நிலையில விளங்குகிறான். 2ஆ பிரிகிற பொழுது அகர உகரமாக பிரிகிற பொழுது போகம். இந்த அகர உகரமாக இருக்கிற பொழுதுதான் முதல்ல அருவ நிலையில இருந்தவன் இப்ப அருவுருவ நிலைக்கு வருகிறான். அதான் சிவலிங்கம் அம்மையப்பராக இருக்கிறது. அகர உகரம். இப்ப என்ன ஆகுது? அகர உகர மகரமாக 3ஆ பிரியுது. இந்த 3ஆ பிரிகிற பொழுதுதான் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் இன்னும் 3 தொழில்களை செய்கின்ற மூவராக பிரிகின்றான். அந்த மூவராக பிரிகிற பொழுதுதான் அவனுக்கு அதிகாரம்னு பேர். லயம், போகம், அதிகாரம். லயத்துக்கு அருவமா இருக்கும், உருவம் கிடையாது. போகத்துக்கு உருவம், அதிகாரத்துக்கு உருவம். மாகேஸ்வர மூர்த்தங்கள். இப்பதான் முளைத்தெழும் சோதினாரு. இப்பதான் உருவமாக வருகிறது. அப்ப உருவமற்ற நிலையிலிருந்து உருவமான நிலைக்கு இடையிலே இந்த உருவமாக ஒன்று இருக்கிறது. இந்த 3 நிலையிலேயும் சிவன் விளங்குகிறான். உருவ நிலையிலேயும் விளங்குகிறான். உருவ நிலையில விளங்குகிற பொழுது அவனை நீங்கள் பிரம்மான்னு சொல்லுகிறீர்கள், திருமால்னு சொல்லுகிறீர்கள், உருத்திரன் என்று சொல்லுகிறீர்கள். எல்லாருக்கும் ஆற்றலை தருகின்றவன் அவன்தான். அந்தந்த தொழிலை செய்கின்ற பொழுது அந்தந்த ஆற்றலை தருகிறான். படைப்போன் படைக்கும் பழையோன். எல்லாவற்றையும் படைக்கிறவன் பிரம்மன், அவன்தான் படைப்போன். சரி, அந்த படைப்பவனை எவன் படைக்கிறான்? படைப்போன் படைக்கும் பழையோன். அந்த பிரம்மனையே படைக்கிற பழையாளி வேண்டார். ரொம்ப பழைய ஆளுன்னு சொன்னா தானே தெரியும், புதுசு ஆளுன்னு சொல்ல முடியும். ரொம்ப பழைய ஆள். இப்போ கூட சொல்லுவாங்களே ரொம்ப பழைய கஸ்டமர். நான் இந்த டி நகரில் இருக்கிற சரணவனுக்கு அன்றைக்கி நானும் அவங்களும் சாப்பிட்றதுக்கு போனோம். ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போனோம். எங்கள் வீட்டாமாவும் நானும் அங்கே சாப்பிட்லாமேன்னு சொன்னேன். அங்கே போனோம். போய் உட்கார்ந்தவுடனே இலையெல்லாம் போட்டார். இப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். வந்தோடனே நாங்கள் இலை போடுறதுக்காக அங்கே போட்டுட்டு இருந்தாங்க. இலையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு சீட்டு சரியாக கிடைக்கல, நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். ஒரு சஃபாரி போட்டுட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் அங்கேருந்து நேராக வந்தார். சார் இங்கே வாங்க, இங்கே 2 இடம் இருக்குது, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 2 இடத்த கொடுத்து இங்கே உட்காருங்க. இப்படி கவனிக்கிறாரு நம்மளை அப்படின்னு நினச்சிறாரு. உடனே அவர் சொன்னார், சார் நீங்கள் பழைய கஸ்டமர் சார் நீங்கள் அப்படின்னார். நான் ரொம்ப நாளாச்சு இங்கே வந்துன்னேன். நீங்கள் 10-12 வருஷத்துக்கு முன்னாலே இங்கே வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும் சார் அப்படின்னார். பழைய கஸ்டமரை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. 12 வருஷத்துக்கு முன்னால் வந்த கஸ்டமரை தெரியா 12 அப்புறம் இப்போ கிட்டக்க அங்கே வந்துட்டதுனால கேட்க நகர் அசோக் நகர்லேயே சரவணம் வந்ததுனால அங்கே போகிறதில்ல. எதேச்சியா போனேன். அங்கே இருக்கிறவர் 12 வருஷம் ஆச்சு, எத்தனையோ கஸ்டமர். நான் சொன்னேன், எத்தனையோ கஸ்டமர் வந்துட்டு போகிறாங்க, என்ன ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. இல்லை சார், சில பேர் ஞாபகத்துக்கு இருக்கும் சார் அப்படின்னு. சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்.
அதுபோல் நம்மால் பழைய ஆள், இது பரமசிவம் இல்லை, பழைய சிவம், பழைய பழைய ஆள். அதை சொல்றாரு, படைப்போன் படைக்கும் பழையோன். படைக்கிறவனையே படைக்கிறவன் இவன், எல்லாத்தையும் படைக்கிறவன் சொல்றிய பிரம்மா, அவனை யார் படைக்கிறது? இந்த ஆளு தான். படைப்பவை காப்போன் காக்கும் கடவுள். படைச்சதெல்லாம் காக்கிறதுக்கு ஒருத்த வேணும் சார் அப்படின்னாரு. ஆமாம், அவர் பேர் என்ன? திருமால். ஓ, அவரை யார் காப்பாற்றுறது? ஓ, அவரை வேற காப்பாற்றணுமா? ஆமாம், அது காப்பாற்றுற தான் சிவபெருமானார். படைப்பவை காப்போன் காக்கும் கடவுள். அப்படி இவர்களுக்கெல்லாம் அந்த ஆற்றலை தந்து இவர்களை செய்விக்கிறவன் யார்? சிவன் தானே இந்த முளைத்தெடும் சோதியை. ஆனால் இவனுக்கு தெரிஞ்சுக்கிறோமா நம்ம? கேட்டால் சொல்ல, படைக்கிறது பிரம்மா சார், சிவன் இல்லை சார். அது சொல்ல சார், காக்கிறது திருமால் சார், சிவன் இல்லை. சிவன் அவன் வந்து அழிப்பான் சார், சிவன் அழிச்சிருவான். வீட்டை படங்களை ஏதாவது வச்சிருக்கிறீங்க? கொண்டு போய் வச்சிருங்க, கோயிலில் எங்கேயாவது வச்சிருக்க, பிள்ளையார் கோயில் பக்கமாக வச்சிருக்க. அவனுக்கு என்னென்னா, வீடு நல்லா இருந்தால் சரி, பிள்ளையார் கோயில் எப்படி வேணா ஆகிட்டு போகுது. இல்லை, அவர் தாங்குவார்னு நினச்சானோ என்னவோ. பார்த்தீங்கன்னா அந்த சில பிள்ளையார் சுற்றி வர பிரகாரம் வந்தால் ஒரு படமாக இருக்கும். என்ன படம்னா எல்லாம் கூட வீட்டில் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுறது தான். வேறு இடத்துக்கு கொண்டு வந்து டெபாசிட் பண்ண போகிறாங்க. அது படமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நடராஜர் இருக்கும். சில சமயம் இந்த பள்ளி கொண்ட பெருமாளை கூட வச்சுக்க மாட்டாங்க வீட்டில். எல்லாம் படுத்துரும் சார். அப்படி சரியா, ஆடுறவர் ஐயா வைக்க மாட்டேங்கிறீங்க. சரி, எல்லாம் ஆடி போயிடு சார், கூட ஆடி போயிடு. அது போல அதுக்காக சொல்றாரு, டே எல்லாமே நமக்கு தெரியுதா, எல்லாமே சிவபெருமான் தான், சிவம் தான் எல்லாமே. அது படைக்கிறது, காக்கிறது, ஒடுக்கிறது எல்லாம் சிவன் தான், அத்தனையும் சிவன். இது எப்படி ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னாரு. அது சொல்றாரு, மா எழுத்தாலே மறைப்பிது ஆமே. என்னன்னாரு, அது வேற ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பெரிய எழுத்து ஒன்று இருக்குது. என்ன? மகாரம், மலம், ஆணவ மலம், அறியாம. இவ்வளவு தூரம் இருந்தும் கூட கூடவே இருக்கிற ஒருவரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை வேற என்ன சொல்றது? வெளியில இருந்தான்னா பரவாயில்ல, கூடவே இருக்கிறான், கூடவே இத்தனை துணை செய்யறான், கூடவே இவ்வளவு உதவியாக இருக்கிறான், அவனு தெரியலேன்னு சொன்னா நான் என்னன்னு சொல்றது? அறியாமைதான், வேற என்ன சொல்ல முடியும்? அவனை தெரிந்து கொள்ள வேண்டாமா? உயிருக்கு உயிராக இருக்கிறான், நீ துணை கூப்பிடேன்னு சொன்னா வெளியிலேருந்து வர வேண்டியதில்லை, இங்கே இருக்கிறான் என் பக்கத்துலையே. நீ அவனை அல்லவா துணைக்கு அழைக்க வேணும், அவன் துணை இருக்கிறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீ மா எழுத்தாலே மறைப்பது ஆமே, மறைப்பதுவும் ஆமே. மா எழுத்துன்னாரு. நமசிவாயனு 5ஆ பிரிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, சீகாரம் சிவம், வகாரம் திருவருள், யகாரம் ஆன்மா, நகாரம் திரோதானம், அப்புறம் மகாரம் அதுதான் ஆணவம், அதுதான் மறைப்பு, அறியாமை. இந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒன்றுதானே எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு இருக்கிறது. உனக்கு தெரியல. அறியாமை அறிவகற்றி, அது காரைக்காலமே சொல்லுவாங்க, அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே, அறிவாய் அறிகின்றானும் தானே. அவன் அறிவிக்காம எப்படியா தெரியும்? அவன் அறிவித்துக் கொண்டே இருக்கிறான், அப்பதான் நமக்கு தெரியுது. அறிவித்துக் கொண்டே இருக்கிறான் இல்லையா? அறிவித்துக் கொண்டே இருக்கிறதுனால தான் நமக்கு தெரியுது. அவன் எப்போ பார்த்தாலும், ஒருத்தர் கேட்டார், அறிவுனாலே அறிந்து கொள்வது தானே, அதுக்கு எதுக்கு அறிவிக்கணும்? அறிவு என்றால் அறிந்து கொள்வது தானே, அதுக்கு எதுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டார். அறிவென்றால் அறிந்து கொள்வது, அதுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கணும்னு சொல்றீங்களே, யா புரியலையேன்னார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உதாரணம், திரும்ப நினைவுபடுத்துகிறேன். இப்போ இந்த நம்ம ஐயாவை கேட்போம், ஐயா இது என்னங்கய்யா சாவி கொத்து, எதால பார்த்தீங்க சாவி கொத்துன்னு? கண்ணால தான் பார்த்தோம். குட், வெரி குட், சரியா சொல்லிட்டாங்க. சரி, இது என்னங்கய்யா?
செல்ஃபோனு. எப்படி சொன்னீங்க? கண்ணால் தான் பார்த்தோம். ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டேன், சாவி குத்துனார். இது என்னன்னு கேட்டேன், செல்ஃபோனுன்னாரு. எப்படி சொன்னீங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். கண்ணால் தான் பார்த்தேன்றாரு, தெளிவாக சொல்கிறார். ஐயா இப்போ அடுத்தது, இங்கே இருக்கிற விளக்குகள்லாம் அணைஞ்சு போச்சு, எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு. நான் உங்கள்கிட்ட இதை எடுத்து காட்டி என்னன்னு கேட்குறேன், நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்? கண் இருக்குது, பொருள் இருக்குது, கண்ணால் தானே பார்த்து சொல்கிறீங்க. வெளிச்சம் இல்லை. ஓ, வெளிச்சம் இல்லை, அதனால சொல்ல முடியல. அப்போ இது என்னன்னு கேட்டால் சாவி கொத்துன்னு சொன்னீங்க. எப்படி சொன்னேன்னு கேட்டீங்க, கண்ணால் தான் பார்த்து சொன்னேன். நீங்கள் வெளிச்சம் துணை செய்ய கண்ணால் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கணும். வெளிச்சம் துணை செஞ்சால் மறந்துட்டீங்க. நானே கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்போ காண்பது கண்ணாக இருந்தாலும் வெளிச்சம் அறிவித்து கொண்டே இருந்தால் தான் கண் அறியும். அதுபோல ஆன்ம அறிவு அறிவாக இருந்தாலும் சிவம் அறிவித்து கொண்டே இருந்தால் தான் இது அறியும். எப்படி? கண்ணு காண்பது தான், ஆனால் அதுக்கு ஒளிய துணை செய்யணும். அதுபோல நம்முடைய அறிவு இருக்கே, அது அறியும், ஆனால் அது அறிவிக்கணும். அது அறிவிக்கலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால அம்மா சொன்னா காரைக்கால், அறிவிப்பானும் தானே அறிவானும் தானே அறிவாய் அறிகின்றானும் தானே. ஆஹா, என்ன அற்புதமான பாட்டு. ஒரு நாள் முழுக்க பேசிட்டு இருக்கலாம் இந்த பாட்டை. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கணும். நான் பேசுவேன், நீங்கள் பேசுவீங்க சார், எங்களுக்கு என்ன வேலையெல்லாம் இல்லையா அப்படி. காரைக்கால் அம்மையாரை பற்றி இங்கே நாம் 15 நாளாக 12 நாளாக பேச இருக்கிறோம். ஒரு தொடர் சொற்பொழிவு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் மிக விரைவில். இங்கே தொடர் சொற்பொழிவு ஒன்று நம்ம மணிவாசக ஐயா ஒரு விண்ணப்பம் செய்தார், காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசணும் அப்படின்னுட்டு. தொடர்ச்சியாக பேசுவோம். அவங்க ஐயா சொல்லுவோம் சொன்னாங்க, குறைஞ்சது 10 அதிகமாக 15ன்னார். அத்தனை அற்புதமாக பாடியிருக்காங்க அந்த தாய். காரைக்கால் அம்மையாருங்கிறது சொல்லுகிற பொழுதே வினை தீஞ்சு போகும். ஒரு தடவை காரைக்கால் அம்மையா திருவடி போற்றின்னு சொன்னால் போதும், எத்தனையோ ஜென்மத்தில் செய்த வினைகள் மாய்ந்து போகும், தீஞ்சு போகும். அந்த அளவுக்கு வலிமை அந்த அம்மா. சைவத்தை நிமித்தினவங்க 5ஆம் நூற்றாண்டில். பதிகம்னு இன்னைக்கு பாடுறதெல்லாம் அந்த அம்மா போட்டு கொடுத்த பாதை தான். திருஞான சம்பந்தர் ரொம்ப சூப்பராக ஓட்டினார் காரு. எதில்? அந்த அம்மா போட்ட தார் ரோட்டில். ஆமாம், அம்மையார் போட்டு கொடுத்தது தான். எப்படி பதிகம் இருக்கணும், எப்படி 10 பாட்டு, எப்படி திருக்கடை காப்பு இருக்கணும், நிறைவு பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் மிக அழகாக அமைத்து தந்த பதிக பெருவழியை அமைத்த தாய். அப்ப இந்த அறிவுக்கு அறிவித்து கொண்டே இருக்கணும், இல்லைன்னா இது அறியாது. அப்படி அறிவித்து கொண்டே இருக்கிறான். விளக்கு துணை செய்வது போல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுவது போல அவனுடைய அறிவிப்பு இருந்து கொண்டே இருக்கணும். அவன் அறிவிக்க அறிவிக்க அறிகிறது, அறிவிக்க அறிவிக்க அறிகிறது. ஆனால் எடுத்த உடனே மிகப்பெரிய அறிவிப்பை அவன் செய்வதில்லை. இது அதனுடைய வினைக்கு தக்கவாறும் அதனுடைய பக்குவத்திற்கு தக்கவாறும் அறிவித்து கொண்டே வருகிறான். 2வது படிக்கிற 1வது படிக்கிற குழந்தைக்கு என்ன அறிவிக்கணுமோ அதைத்தான் நாம் அறிவிக்கணும். அது கணக்கு இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னால், டே 4 + 3 பத்தியா 1 2 3 4, இங்கே 4 இங்கே 3 சேர்த்து எவ்வளவு 7 அப்படின்னு அதுக்கு சொல்லித்தரணும் இல்லையா? அந்த கணக்கு அது ஈஸியாக எடுத்துக்கும். அதுக்கு போய் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ∂y/∂x ப்ளஸ்ஸு அப்படின்னா அது நம்மளை பரிதாபமாக பார்க்கும். நல்லா தான் இருந்தார், ஆனால் இப்போ ஏதோ தத்து பித்து உளறிக்கிட்டே இருக்காரு, நம்மளை சொல்லணும் இல்லையா? அப்போ சொல்கிறவங்களுக்கு சரியான அறிவு வேணும். யாருக்கு சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், எப்படி சொன்னால் எடுக்கும்னு தெரிஞ்சுதானே சொல்லணும். அப்போ சொல்லுகிற பொழுது பக்குவம் தெரிந்து சொல்லுவது போல அவனும் பக்குவம் தெரிந்து தான் அறிவிப்பான். ஏன் சார் அவன் தன்னை அறிவிச்சிக்கவே இல்லை, சொல்லியிருக்கலாமேன்னு. பக்குவம் தெரிந்து தான் அறிவிப்பான். அவரவருக்கு உரிய பக்குவ முறையில் அறிவித்து கொண்டே இருப்பான். இது நம்மளை விரும்புதுன்னு ஆன்மா தெரிஞ்சிச்சுன்னா போதும், அப்புறம் தன்னை அறிவிக்க ஆரம்பிப்பான். தன்னை அறிவித்து தன்னை தெரியப்படுத்தின பிறகுதான் நம்மை அறிவிப்பான் நாம யாருன்னு. அவ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நாம யாருன்னே தெரியும். நாம யாருன்னு கேட்டால் நம்ம யாரோ பேரையெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். தன்னை அறிவித்து பிறகு நம்மை அறிவிப்பான். அதனால தான் மணிவாசகர் சொன்னார், நான் யார் என் உள்ளமார் என் ஞானங்கள்ளார் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார்,
வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார். நான் யாருன்னு எனக்கே தெரியாமல் இருந்தது. சிவபெருமான் வந்து என்னை ஆண்டான். ஆண்டு கொண்டு தன்னை யாரென்று காட்டினான். நான் அருள் கூர்ந்து அந்த அருளிலே ஆனந்தத்திலே மயங்கி இருக்கிற பொழுது நீ யார் தெரியுமான்னு என்னை காட்டினான். அப்ப சிவம் தன்னை காட்டிய பிறகுதான் நம்மை காட்டுகிறது. இல்லைன்னா நமக்கு நம்மளை யாருன்னு தெரியாது. நான் யார், என் உள்ளங்களார், என் ஞானம் என் யார், என்னை யார் அறிவார். என்னை யாருக்கு தெரியும்? எனக்கே என்ன தெரியாத போது யாருக்கு தெரியும்? என்ன எனக்கே என்னை எப்ப தெரிஞ்சதுன்னா சிவபெருமான் வந்து என்னை அறிவித்த பிறகுதான் நான் யாருன்னு எனக்கே தெரிஞ்சது. என்னையே எனக்கு யாருன்னு தெரியாதப்ப சிவத்தை யாருன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்னை யார் அறிவார், வானோர் பிரான் வந்து ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார். ரொம்ப பேர் என்ன உரை எழுதியிருக்காங்கன்னா, மணிவாசகர் என்று இந்த உலகத்திற்கு என்னை எப்பொழுது தெரிந்ததுன்னா திருப்பெருந்துறையில் வந்து சிவபெருமான் ஆண்ட பிறகுதானே என்னை எல்லாருக்கும் தெரிஞ்சதுனார். எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பெருமைக்கு ஆசைப்படுறாரு, அதுக்காக விருப்பப்படுவார். என்னை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. சோ வந்து என்னை யாருன்னு உலகத்துக்கெல்லாம் காட்டி அவரை என்னை ஆட்கொண்டவனே எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் ரொம்ப பாப்புலர். அதுவா அவர் விரும்புகிறாரு? பாப்புலாரிட்டியை பற்றியா பேசுகிறாரு அவரு? என்னை ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன், சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொண்டேன். இல்லை இல்லை இல்லை, என்னை யார் அறிவார்னு சொன்னால் ஆன்மாவை யார் அறி, தன்னை அறிய ஒரு கேடில்லை வெண்ணிலாவேன்னார். நம்ம யாருன்னு முதல்ல நமக்கு தெரிய வேண்டுமே. நம்ம யாருன்னு தெரியல, இன்னும் நமக்கு தெரியல. நம்ம என்னவோ ஒரு பேரை போட்டிருக்கோம், ஒரு சட்டையை போட்டிருக்கோம். இப்போ ஆள் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? கண்டக்டர் என்ன பண்ணுவார், முன்னால் நின்றுட்டு ஒருத்தர் நவரவே மாட்டான். ஏப்பா அந்த சிவப்பு சட்டை கொஞ்சம் முன்னாடி போப்பா அப்படிமா. அவர் ஒன்றே என்னையா சிவப்பு சட்டைன்னு சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் இல்லையா எனக்கு கேட்பாரா? சண்டை போடுவாரா? அவர் போட மாட்டார். அவருக்கு தெரியும் சிவப்பு சட்டை போட்டிருக்கோம், அதனால் நம்மளும் சிவப்பு சட்டை முன்னால் போன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ ஒரு சட்டையை போட்டவனையே அவர் சட்டை பேரை வச்சு அவர் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சட்டையை போட்டு சிவகுமார்னு வந்திருக்கேன். உலகத்தாரெலாம் என்னை சிவகுமார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டையை வச்சு சொல்கிற பேரை தவிர என்ன அவருக்கு இன்னும் தெரியல யாருக்கும் உலகத்தில். இந்த சட்டையை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டைக்குள்ளே இருக்கிற ஆள் யாருன்னு என்னன்னு தெரியல. அது நம்ம சட்டை பண்ணுறதாகவும் இல்லை. என்னை யார் அறிவார், வானோர் பிரான் வந்து ஆண்டிரனேல் என்னை யார் அறிவார். அதனால தான் சாமி சொல்லுகிறார், எனக்கு ஊரில் இருக்கிறவங்களாம் என்னை ரொம்ப பக்தியுடையவனாகவும் ரொம்ப அன்புடையவனாகவும் சொல்கிறாங்க. ஊரில் இருக்கவங்க ஆகா மணிவாசகர் மாதிரி உண்டா, மணிவாசகர் மாதிரி அன்பு காட்டுறதுக்கு உண்டா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும், எவ்வளோ அன்புடையவர்னு. ஆனால் என் லட்சணம் என்னன்னு உனக்கு தான் தெரியும். நான் தனக்கு அன்பின்மை தானும் அறிவோம். நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பினுடைய அளவு என்னன்னு உனக்கு தான் தெரியும். ஏன்னா எத்தனையோ பேர் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அன்பா ஒப்பிடுகிற பொழுது என் அன்பெல்லாம் ஒரு அன்பாவாக இருக்கும். ஊரில் இருக்கவங்க வேணால் நினச்சிக்கலாம் நான் ரொம்ப அன்புடையவன் போல உனக்கு தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே என்னுடைய அன்பு இன்மை உனக்கு தாயா தெரியினார். நான் தனக்கு அன்பின்மை யாருக்கு தெரியும்? தானும் அறிவோம். நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மணிவாசகையா என்ன நினைப்பாங்க? சிவகுமார் மாதிரி பக்தி உடையவர் உண்டா, எவ்வளோ அன்பு, சாமி மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் சாமியை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என் லட்சணம் சிவனுக்கு தான் தெரியும். நான் தனக்கு அன்பின்மை தானும் அறிவோம். அதனால் நீ தயவு செய்து என் அன்பை போய் மற்றவங்க அன்போடு ஒப்பிட்டு பார்த்து அந்த கிரேடை வச்சுக்கிட்டு நீ தயவு செய்து என்னை கேஜ் பண்ணிடாத, யாரோடையும் ஒப்பிடாத என் அன்பெல்லாம். ஏன்னா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டு. நீ அந்த ரேஞ்சில் எதிர்பார்த்தேன்னா நான்லாம் பாஸே ஆக மாட்டேன். நல்லா மாடரேஷன் போட்டு ஒரு 5 மார்க் வாங்கினவங்க கூட 50 போட்டு பாஸ் பண்ணி தள்ளி விட்டுறணும். நான் மாடரேஷன் போர்டை நம்பி இருக்கிற ஸ்டூடெண்ட்டு. நான் தனக்கு அன்பின்மைனர் மணிவாசகர் மாதிரி அந்த செல்ஃப் டிக்ளரேஷனு அப்படி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அந்த உண்மையை அப்படி வெளிப்படையாக சொல்லுகிற அந்த ஓப்பன் டிக்ளரேஷன்
இதுதான் இவ்வளோதான் அன்பு. அன்பு இல்லை. அன்பு இருப்பது போல பாவனை செய்யறதுக்கு கூட நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே பூந்துடுவான். எல்லா வேஷமும் போட்டுக்கிட்டெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் வெளி உலகத்தில் வேணால் நம்பலாம். நீ உனக்கு தெரியும் யார் ட்ராமா போடுறா, யார் உண்மையாக வரா, எல்லாம் உனக்கு தெரியும். உன்னை ஏமாற்ற முடியுமாப்பா? முடியாத. அதனால் ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு நானும் கூட சேர்ந்து சொல்லுவேன். சொன்னதையும் நீ எடுத்துக்கணும். அதனால தான் சுந்தரர் சொன்னார், நீ எல்லாரும் சொல்லும்போது நீயும் கூட சொல்கிற, சொல்லும்பொழுது உனக்கு உண்மையிலேயே அன்பு இல்லையே அப்படின்னு நினைக்காது. அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பொய்யாய் உன்னை புகழ்வோர் புகழ்ந்தால் அதையும் பொருளாய் கொள்வானேன்னார். பொய்யனாச்சுக்கும் சொன்னாலும் கூட அதையும் ஏற்றுக்கொள்கிற கருணை உடையவன். அவனுடைய கருணையை அளவே சொல்ல முடியும். இந்த மட்டாவது சொல்கிறானே அவன் மெனக்கட்டு. அதை பார்க்குறதா அவன் உண்மையாக சொன்னானா நிஜமாக சொன்னானான்ட்டு. வாப்பா நீ சொல்லுப்பா, நீ சொல்லு அப்படின்னு கேட்டு வாங்கிக்குவானா. அவ்வளோ கருணை அவனுக்கு. அந்த அளவு. கச்சியப்பர் சொல்கிறாரு, நான் ஏதோ பூஜை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ நினச்சிடாத. உனக்கு உமாதேவியே பூஜை பண்ணியிருக்கா. உமாதேவி பூஜை பண்ணுற ஒரு சிவபெருமானுக்கு நானும் ஒரு பூஜை பண்ணேன்னு சொன்னால் ஏணி வச்சாலும் எட்டுமா? எட்டாது. ஆனால் அதுக்காக பண்ணாமல் இருக்க முடியுமா? பண்ணி தான் ஆகணும். சிவபெருமான் ரெண்டையும் ஒன்றா தான் எடுத்துக்குவான். உண்மை பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, சிவபூஜை தான். என்னையா ஈ பண்ணியிருக்கு, எறும்பு பண்ணியிருக்கு, சிலந்தி பண்ணியிருக்கு எடுத்துக்கிட்டவன் இல்லையாவ? ஈ எறும்புன்னு ரொம்ப கேவலமாக சொல்லக்கூடாது. அது நம்மளை விட ஸ்டாண்டர்ட் கூட தான் உண்மையிலேயே. நமக்கு என்ன, ஈ எறும்பை விட அந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு கம்மியால இருக்குது. அது அந்த ஊற்றத்தோடு இருந்து சிவனை பூசித்தது. அந்த நிலையில சொல்லுகிறார், இந்த மகாரம் என்று சொல்லக்கூடிய அறியாமை இருக்கிறதே, அறியாமை அல்லவா மறைக்குது. அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த மகாரம், அந்த எழுத்து, மா எழுத்து, அந்த ஓய் எழுத்தினுடைய பெருமையை மறைக்கிறதுன்னார். அதனால தான் அது இம்மை போடுறோம். இல்லாட்டி போடவே கூடாது. பார்க்க போனால் ஓ போது நிறுத்து, இம்மு முடிச்சுக்கிறோம். இல்லைன்னா எப்படி சொல்லணும்? அதை ஓன்னு தான் சொல்லணும். ஓ என்பது தான் ஓரெழுத்து ஒரு மொழி. அதை நாம் எங்கே டெர்மினேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இம்மை போட்டுடுறோம், இம்முன்னு போட்டுடுறோம். அகர உகர மகரங்களாக மூன்றாக இருந்து உலகை இயக்கி கொண்டிருக்கிறான். கருணை கடவுளாக இருக்கிறான். இந்த சிவத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் போகக்கூடாது. அசபா மந்திரம் என்று சொல்லுவது ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய அடிப்படை ஆற்றல் மந்திரம். அந்த மந்திரம் என்பது நாத வடிவாக இருக்கிறது. நாதம் என்பது சொல்லுலகம். இந்த நாதம் என்று சொல்லக்கூடிய சொல்லுலகம், பொருளுலகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு உலகங்களாக இருக்கக்கூடியது. அதனால தான் ஓ என்பது ஒலியாக சொல்லுலகமாகவும், என்று சொல்லுவது விந்தாகவும் சொல்லுவார்கள். அது பொருள் உலகம். சொல்லுலகம் பொருளுலகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு உலகங்கள். இந்த இரண்டு உலகங்களினுடைய நிலை சொல்லுலகம் பொருளுலகம் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும், இந்த உலகத்தில் ஒரு பக்கம் ஒலிகள் ஓசைகள், ஒரு பக்கம் பொருள்கள். இந்த ரெண்டும் நாதம் விந்து. இந்த ரெண்டினுடைய அடிப்படையில் இந்த உலகம் முழுமையும் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பேராற்றலினுடைய பகுதி தான் ஓங்காரம், அசபா மந்திரம். எனவே பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அசபா மந்திரம் என்பது ஓரெழுத்து ஒரு மொழியாக இருப்பது. அது நம்பிரானுடைய மொழி. இப்போ பல்வேறு சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கடவுளை சொல்லுகிற பொழுது எங்கள் கடவுள் தான் பிரணவ வடிவம், எங்கள் கடவுளுக்கு உரித்தான மந்திரம் தான் இந்த ஓங்காரம் என்று அவரவர்கள் கிளைம் பண்ணுவாங்க. அது அவங்க அந்த அந்த ஒரு உபச்சாரத்துக்காக கிளைம் பண்ணுகிறார்கள் இல்லையா? திருவள்ளுவர் எல்லாரும் எங்கள் இனத்தவர் தான் அவருன்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லாரும் திருக்குறள் எங்கள் மொழி தான் அப்படின்ட்டு, எங்கள் சமாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், முகமதியர் சொல்லுகிறார்கள், அப்புறம் சமணர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் நூல் தான் அது அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா? அது உண்மையிலேயே அது அது எந்த நூல் நமக்கு தெரியும், அது சைவ நூல். ஆளுக்காலும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாலும் அதெல்லாம் உண்மையாகிட போதா? அது போல் ஆளுக்காலும் ஒன்று சொல்லி கொண்டிருந்தாலும் கூட, ஒவ்வொரு தொழிலை சொல்லி கொண்டிருந்தாலும் கூட, ஓம் என்பது சிவ வடிவம், சிவத்தினுடைய ஆற்றல் வடிவம். அருவமாகவும் இருந்து அருவுருவமாகவும் இருந்து உருவமாகவும் இருக்கக்கூடிய ஆற்றலுடைய கடவுள் எது? உங்கள் கடவுள் அப்படி இருக்காரா? உங்கள் கடவுள் அருவ நிலையில் இருக்கிறாரா, உருவ நிலையில் இருக்கிறாரா, உருவ நிலையில் இருக்கிறாரா, மூன்றையும் கடந்த சொரூப நிலையில் இருக்கிறாரா? எங்கள் கடவுள் அருவம் மட்டும்தான்.
எங்கள் கடவுள் உருவம் மட்டும்தான். இப்படி 2 கேட்டகரி தான் உண்டு. உருவங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது, அது சைவத்தில் மட்டும்தான் உண்டு. இந்த 3ஐயும் கடந்த சொரூபம் என்று சொல்லக்கூடிய நிலையும் நம்முடைய சைவத்திற்கே உண்டு. எனவே நம்பிரான் ஓரெடுத்தே என்று தான் முதலையும் சொல்லுகிறார். எனவே இந்த அசபா மந்திரம், அசபா என்றால் இந்த சபித்தல், இந்த அசபா மந்திரத்தினுடைய ஆட்டம்தான் அசபா நடனம். அதுதான் திருவாரூர். சபா நடனம் தில்லை, அது சபா நடனம், இது அசபா நடனம். அது நின்று ஆடுவார், இருந்து ஆடுவார். நம்ம இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ அசபா மந்திரம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே மூச்சு காற்று உள்ளே போய் வெளியில் வருகிற பொழுது இந்த இதயமானது, இந்த மார்பகம் மேலே ஏறி கீழே இறங்குது. இப்படி இந்த பாகம் இப்படி மேலே ஏறி கீழே இறங்குது. இப்படி மேலே ஏறி கீழே இறங்குறது தான் அமர்ந்து ஆடுகிற நிலை. அது திருவாரூரில் ஆடுகிற நிலை. திருவாரூரில் அமர்ந்து ஆடுவார், தில்லையில் நின்று ஆடுவார் அவர். அது சபா நடனம், இது அசபா நடனம். இந்த அசபா நடனம் என்று சொல்லக்கூடிய இந்த நடனத்தை, அசபா நடனத்தை, அசபா மந்திரம்தான் எல்லா மந்திரங்களுக்கும் ஆதாரமான அடிப்படையான துவக்க மந்திரமாக விளங்குகிறது. இப்போ நல்லா கவனமாக கேட்டுக்கணும். அசபா மந்திரம் என்பது ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கக்கூடிய மந்திரம். இதனுடைய விரிவு தான் நாம் இனி வருகின்ற, இது எப்படி விரிகிறது, இது வித்தா போட்டு இது எப்படி விரிந்து 5 எழுத்தாகவும் 3 எழுத்தாகவும் இது எப்படி விரிகிறது, இது எப்படி சக்கரங்களாக மலர்கின்றன, எப்படி சக்கர உபாசனை நிகழ்கிறது என்று சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளைத்தான் இந்த 4ஆம் தந்திரத்தில் சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால் 4ஆம் தந்திரத்தில் பெரும்பாலும் பின்னாலெல்லாம் அம்பாள் உபாசனை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆற்றல் என்று வருகிற பொழுது சக்தி தான். எனவே சக்தியினுடைய பெரும்பாலும் நிலைகள், சக்தி பேதங்கள் கூட பின்னால் பேசுகிறார். சக்தியினுடைய நிலைகள், பல்வேறு நிலைகள், இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி சக்தி என்று சொல்லக்கூடியவனுடைய ஆற்றலை, அந்த பேராற்றலை, உலகத்தை இயக்கக்கூடிய ஆற்றலை நாம் அறிந்து அவளுடைய அருளை பெற வேண்டும், அந்த அருளினாலே சிவத்தினுடைய ஆனந்தத்தை பெற வேண்டும் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் பின்னாலே சொல்லுகிறார் என்று சொல்லி அவற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பாடலோடு நிறைவு செய்து 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓ நமச்சிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.